Hello everyone, 12th standard, subject commerce, unit 4, chapter 11, topic interview. In our previous video, we had discussed about steps in employee selection process. So அதில் நிறைய ஸ்டெப்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது application blank and scrutinizing the applications and selection test. ஸோ செலெக்ஷன் டெஸ்ட்டில் நம்ம ப்ராட் கேட்டகரிஸாக பார்த்தோம். நிறைய டூ ஆர் மோர் வீடியோஸில் நம்ம இந்த சாப்டர்ஸை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ஸ்டெப்ஸ் இன் எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் அதுக்குள்ளே வரக்கூடியது தான் எல்லாமே. ஸோ இப்போ ஆனால் நம்ம லென்த்தி டாபிக் அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாக பண்ணி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஒவ்வொரு வீடியோஸாக நம்ம என்ன பண்ணோம் டிவைட் பண்ணி போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம், ஒரு 2-3 வீடியோவாக. ஸோ ஆனால் இது எல்லாமே வரக்கூடியது எதுக்குள்ளே, எந்த ஒரு டாப்பிக்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டெப்ஸ் இன் எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வரக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தோன்னா அப்ளிகேஷன் பிளாங்க் வந்துடும், அதே ஸ்க்ரூட்டனைசிங் த அப்ளிகேஷன் வந்துடும், அதே மாதிரி செலெக்ஷன் டெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குது எதுலன்னா செலெக்ஷன் ப்ராசஸில். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அதாவது ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அப்ளிகேஷன்லாம் கொடுத்து அவங்க அந்த அப்ளிகேஷன்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ரிட்டன் டெஸ்ட்டெல்லாம் என்னென்ன மாதிரினா எபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி பர்சனாலிட்டி டெஸ்ட் பற்றி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எபிலிட்டி டெஸ்ட்டில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது, அதே மாதிரி பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸில் செலெக்ஷன் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க நிறைய விதங்களில். ஸோ அதெல்லாம் நம்ம போன வீடியோஸில் நம்ம டீப்பாக நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நேர்காணல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நேர்காணல்னால் என்னதுன்னா இந்த மாதிரி நிறைய விதமான டெஸ்ட்டெல்லாம் செலெக்ஷன் டெஸ்ட்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த செலெக்ஷன் டெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதில் யார் வந்து ஹையர் ரேங்கராக இருக்கிறாங்களோ, ஸோ யார் வந்து அதில் அட்டன் பண்ணிவிட்டு அதிகப்படியான மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்களோ, ஸோ அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கள மொத்தமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய அப்ளிகண்ட் இருப்பாங்க, நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கும், அதில் நிறைய டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க நிறைய பர்சன்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த ஜாப்புக்கு ஃபிட்டான நபர் யார் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நபர்களை வந்து எதுக்கு கூப்பிடுவாங்கன்னா இந்த இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுவாங்க அடுத்த ஸ்டெப்பாக. ஸோ அதை நம்ம சொல்கிறோம் இந்த ஸ்டெப்ஸ் இன் செலெக்ஷன் ப்ராசஸில் செகண்ட் ஸ்டெப் எதுனா இந்த இன்டர்வியூ அப்படிங்கிற விஷயம். ஸோ இப்போ இன்டர்வியூ பற்றி நம்ம ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நிறைய பார்க்க போகிறோம், சரியா? அண்ட் see here students, interview. Next step is selection process is interview. ஸோ என்ன சொல்கிறோம், ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு போஸ்டிங்க்கு ஒரு ஆர்கனைசேஷனில் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் அடுத்த ஸ்டெப்பை நம்ம எதை கருதுகிறோன்னா இன்டர்வியூ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கருதுகிறோம். ஸோ இன்டர்வியூனா என்ன சொல்லுவோம், நேர்காணல். ஸோ இந்த இன்டர்வியூ அப்படிங்கிற வேர்ட், இந்த டேர்ம் என்ன சொல்கிறாங்கன்னா the term interview has been derived from French word interview. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த இன்டர்வியூ அப்படிங்கிற வேர்ட் என்ன மொழியிலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. அதுவும் இன்டர்வியூர் அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து தான் என்ன சொல்கிறோம் நம்ம இன்டர்வியூ அப்படிங்கிறத சொல்கிறோம், சரியா? தட் மீன்ஸ் டு கிளிம்ஸ். ஸோ கிளிம்ஸ் அப்படின்னு சொன்னால் எதை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பார்த்தல் அல்லது காணல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பார்த்தல் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி ஆர் டு சி ஈச் அதர். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆர் டு சி ஈச் அதர். ஸோ என்ன பண்ணுறோம், மற்றவரை காணல். ஸோ அதற்கு அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ மூலிமா மற்றவங்கள என்ன பண்ணுறோம் நேருக்கு நேர் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அவங்கள என்ன பண்ணுறோம் சம் கொஷின்ஸை வந்து ரைஸ் பண்ணுறோம் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்ககிட்டேருந்து என்ன ஆகுது ஆன்சர்ஸ் வந்து நம்ம கெட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இன்டர்வியூனா என்னன்னு சொல்கிறாங்க சி ஈச் அதர் அப்படிங்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் இன்டர்வியூ ரெப்ரசன்ட்ஸ் a face to face interaction. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ இன்டர்வியூ அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன்னா ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தரை பார்த்து என்ன பண்ணுறது அவங்களுக்கு இடையில ஒரு இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன். ஸோ ஒரு 2 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் இன்டர்வியூன்னு சொல்கிறோம். இன் பிட்வீன் யாருக்கு இடையில நடக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இன்டர்வியூவர் அண்ட் இன்டர்வியூவி. ஸோ இன்டர்வியூவர் அண்ட் இன்டர்வியூவினா என்னது, இன்டர்வியூவர்னா இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணக்கூடிய நபர், இன்டர்வியூவினா இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய நபர், சரியா? அக்கார்டிங் டு ஸ்காட் அண்ட் அதர்ஸ். ஸோ ஸ்காட் ஆகட்டும் மற்ற நபர்களாகட்டும் சம் இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இன்டர்வியூ இஸ் அ பர்பஸ்ஃபுல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், the answering of questions and communication between 2 or more persons. என்ன பண்ணுறாங்க,
ஸ்கேட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரைவிலக்கணம் கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்வியூ அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்பஸ்ஃபுல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இன்டர்வியூவையும் மீட் பண்ணி ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், பர்பஸ்ஃபுல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பர்டிகுலர் வேக்கன்சிக்கு தகுந்த ஃபிட்னஸ் அவங்கக்கிட்ட இருக்கா, ஸோ எஃபிஷியன்சி அவங்கக்கிட்ட இருக்கா, குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி இன்டர்வியூவில் டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் மூலியமாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஸோ நிறைய விஷயங்களை என்ன பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் என்ன பண்ணுறாங்க, பரிமாறிக்கிறாங்க. த ஆன்சரிங் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 or more persons எப்படி நடக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அண்ட் கொஷின் கேட்கக்கூடியதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. என்ன கொஷின் கேட்குறோமோ அதுக்கான ஆன்சர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து எப்படி யாருக்குள்ள நடக்குது அப்படின்னு சொன்னால் 2 or more persons. ஸோ இப்போ 2 பேருக்குள்ளே நடக்கலாம் அந்த கம்யூனிகேஷன், அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களோடவும் நடக்கலாம். ஸோ இப்போ அந்த இன்டர்வியூ வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது, ஒன் மேன் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஒருத்தர் மட்டும் பார்த்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் இல்லை. ஸோ அதில் வந்து இன்டர்வியூவரும் நிறைய பேர் இருக்கலாம், இன்டர்வியூவையும் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ இப்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களும் நிறைய பேர் ஒரே நேரத்தில் இருக்கலாம். இன்டர்வியூவர்னால் யார், இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த நபர்களும் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அவங்க இன்டர்வியூவர் வந்து ஒவ்வொரு விதமான நபரும் ஒவ்வொரு விதமான கொஷின்ஸை கேட்பாங்க அந்த இன்டர்வியூவிட்ட. ஸோ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூவி கொஷின் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எந்த அளவுக்கு இவர் ஃபிட்டான நபர் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இப்படி தான் நடக்கக்கூடியது இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ ஆர் ஷோன் இன் ஃபிகர். என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்க்ரீனிங் ஆர் டெலிஃபோன்ஸ். ஸோ ஸ்க்ரீனிங் ஆர் டெலிஃபோன்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் இன் டெப்த். ஸோ இன் டெப்த் இன்டர்வியூ. சரியா. ஸோ ஸ்க்ரீனிங் ஆர் டெலிஃபோன் இன்டர்வியூ ஆர் இன் டெப்த் இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ அண்ட் குரூப் இன்டர்வியூ அண்ட் பேனல் இன்டர்வியூ அண்ட் preliminary interview and stress interview, structural or guided or planned interview or unstructured interview, online interview. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா. ஸோ அது வந்து என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன், ஸ்மால் ஆர்கனைசேஷனா இல்லை பிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் என்ன ஆகும், இந்த இன்டர்வியூ டைப்ஸ் ஆகட்டும் இல்லை இன்டர்வியூ மெத்தட்ஸ் ஆகட்டும் என்ன ஆகும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்டராக அல்லது லாங்கர் ப்ராசஸாக அல்லது ஷார்ட்டர் ப்ராசஸாக அப்படிங்கிறது என்ன ஆகும், அந்தந்த கம்பெனி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அது சேஞ்சஸ் ஆகும். சரியா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். அதில் இந்த டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸில் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் ஆர் டெலிஃபோன் இன்டர்வியூ. ஸோ ஸ்க்ரீனிங் ஆர் டெலிஃபோன் இன்டர்வியூ. ஸோ தொலைபேசி நேர்காணல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ வேர் த கேண்டிடேட் live far away. ஸோ என்ன பண்ணுறாங்க, live far away அப்படின்னு சொன்னால் ரொம்ப தூரத்தில் வசிக்கக்கூடிய அந்த நபர்கள். ஸோ அந்த ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நபரும் கூட என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணணும், வேலை பார்த்து தான் ஆகணும். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது சம் ஆர்கனைசேஷனில் அவங்க அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ அந்த பர்சனுக்காக அந்த மாதிரியே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பர்சனை என்ன பண்ணலாம், நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் பர்சன்ஸில் என்ன பண்ணணும், அவங்கள ஸ்க்ரீன் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தகுதியுடைய நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெலிஃபோன் மூலியமாகவே டெலிஃபோன் மூலியமாகவே என்ன பண்ண முடியும், இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ் இன்டர்வியூவை நம்மளால் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இது ஒரு மெத்தடாலஜி. எதுக்குன்னா அதிகப்படியான நபர்களை நம்ம வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்ன பண்ணணும், நமக்கு தேவையான நபர்களை மட்டும் என்ன பண்ணலாம், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவுக்கு, அதாவது இன்டர்வியூ நேரடியாக நம்ம இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்கள என்ன பண்ண முடியும், கூப்பிடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ ப்ரிலிமினரியாக என்ன பண்ணிடுறோம், நம்ம இந்த மாதிரியான இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரியான நிறைய கொஷின்ஸை கேட்டு அவங்க எப்படி பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் ஸ்ட்ரென்த்தனாக எந்த அளவுக்கு வந்து கொஷினை எஃபிஷியண்ட்டாக ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலே என்ன பண்ணிடுவாங்க, நம்ம இந்த வேலைக்கு இவங்க ஃபிட்டான நபராக இல்லையாங்கிறத கன்சிடர் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து டைரக்ட் இன்டர்வியூ கூப்பிடலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணிடுவாங்க, இவங்க சூஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான various reasons a telephone interview is conducted by some organization to eliminate unfit and unsuitable candidate at the preliminary
ஸ்டேஜ் இட் செல்ஃப் என்ன பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண ப்ரிலிமினரி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெலிஃபோன் இன்டர்வியூ மூலிமா ஸோ என்ன பண்ணுறாங்க. ஸோ எலிமினேட் அன்ஃபிட் அண்ட் அன்சூட்டபிள் கேண்டிடேட் என்ன பண்ண முடியும். ஈஸியாக நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸில் எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கிறத பொறுத்து யாரெல்லாம் அன்ஃபிட்டாக இருக்கிறாங்க அல்லது அன்சூட்டபிளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும். ஈஸியாக அந்த டெலிஃபோன் மூலியமாகவே அவங்க கேட்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற விதத்தில் நம்ம யாரெல்லாம் பெஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணி அவங்களே அதுக்கப்புறமா நேர்காணலுக்கு அதாவது இன்டர்வியூக்கு வர வைக்கலாம். சரியா. ஸோ அடுத்ததாக in-depth interview. ஸோ in-depth interview நானது ஆழ்ந்த நேர்காணல் அப்படின்னு சொல்கிறாங்க. This interview is conducted to test the level of knowledge of the interviewee in the particular field intensively and extensively. ஸோ என்ன பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆழ்ந்த நேர்காணல் அப்படிங்கிறது மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸில் ஸோ இப்போ எந்த விதமான ஜாபுக்கு வேக்கன்சிக்கு அவங்களோட செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் அவங்க எந்த அளவுக்கு இன்டெப்த் நாலேஜோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க இந்த டைப் ஆஃப் இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணுறாங்க. திஸ் இன்டர்வியூ இஸ் கண்டக்டட் டு டெஸ்ட் த லெவல் ஆஃப் நாலேஜ் ஆஃப் த இன்டர்வியூவி. என்ன பண்ணுறாங்க. இன்டர்வியூவினா யார். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய அந்த நபர். சரியா. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க. அவங்களுடைய லெவல் ஆஃப் நாலேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டெஸ்ட் மூலிமா அதாவது இந்த டெப்த் இன்டர்வியூ மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது பர்டிகுலர் ஃபீல்டில். ஸோ எதுவும் என்னது அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் என்ன ஒர்க் பண்ண போகிறாங்களோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் எந்த அளவுக்கு அவங்க சப்ஜெக்ட் நாலேஜாக இருக்காங்க அதே மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான டைப் ஆஃப் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் இன்டென்சிவ்லி அண்ட் எக்ஸ்டென்சிவ்லி. ஸோ இன்டென்சிவ்லினா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தீவிரமான ஒரு விஷயங்களை பற்றி எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி தெரியுது. அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ்லினா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விரிவான விஷயங்கள். ஸோ விரிவான மேட்டர்ஸ் பற்றி. இன்டென்சிவ்னா அந்த இருக்கக்கூடிய தீவிரம் எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸில் அவருக்கு தீவிரமான ஒரு அறிவு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ்ல என்னது அவர் எந்த அளவுக்கு விரிவான மேட்டர்ஸை நிறைய தகவல்களை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண முடியும் இந்த டெப்த் இன்டர்வியூ மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். Thus interview helps the interviewers to learn about the candidate's expertise and practical exposure with respect to his or her area of specialization. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த இன்டர்வியூவி வந்து எந்த மாதிரியான ஏரியாஸில் அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் வேக்கண்ட் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு இவர் ஃபிட்டான நபர் தானா. ஸோ அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் அல்லது ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசரில் அவர் கரெக்டாக நல்லபடியாக நாலேஜ் உள்ள பீப்புளாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அவரை டெஸ்ட் பண்ணுறது தான் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரியான டெப்த் இன்டர்வியூஸை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்ததான் மூணாவது பாருங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ. ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூனா காணொளி வழி நேர்காணல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். வீடியோ கான்ஃபரன்சஸ் இன்டர்வியூ இஸ் சிமிலர் டு ஃபேஸ் இன்டர்வியூ. என்ன பண்ணுறாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வந்து நம்ம கால் பண்ணி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ காண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூவும். ஸோ என்ன பண்ணுறாங்க இது ஒரு கான்ஃபரன்ஸ் மெத்தட்ஸ். கான்ஃபரன்ஸ்லாம் என்ன சொல்லுவோம் இப்போ லைக் ஒரு ஃபோன் கால் மூலம் கால் மூலியமாக என்ன பண்ணுறோம் நிறைய பேர் நம்ம அட் அ டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாரு கூடவும் பேசக்கூடிய அந்த ஒரு முறை இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ. ஸோ கான்ஃபரன்ஸ்னால் ஒரு இன்டர்வியூவர் இருக்கிறாங்கன்னா அதில் பல இன்டர்வியூவி என்ன பண்ணுவாங்க அதில் கனெக்ட் ஆகிட்டு அவங்க இன்டர்வியூவர் கேட்கக்கூடிய அந்த கொஷின்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த கான்ஃபரன்ஸ் மூலியமாக ஆன்சர்ஸ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அட் அ டைமில் எவ்வளோ கேண்டிடேட் வந்து இந்த ஜாபுக்கு பெஸ்ட்டான கேண்டிடேட் அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ இஸ் அ கைண்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ் கால் தட் கனெக்ட் த கேண்டிடேட் வித் கம்பெனிஸ் located across various geographics. என்ன பண்ணுறாங்க வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரே இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் ஒரே லிங்க்கில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணுறது மூலியமாக என்ன பண்ண முடியும்னா அட் அ டைமில் நிறைய பேர் என்ன பண்ண முடியும் நம்மளால் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுறதுக்கும் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் முடியும். சரியா. ஜஸ்ட் லைக் டெலிஃபோன் கால் அ வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ ஹேஸ் மல்டி பாயிண்ட். என்ன பண்ணுறாங்க இந்த டெலிஃபோன்
கால் ஆர் வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ. இது ரெண்டுமே எப்படிப்பட்டதுன்னா மல்டி பாயிண்ட். ஸோ என்ன பண்ணுறோம், நிறைய பேர்களை நிறைய இடங்கள்லேருந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் என்ன நடக்குது, இந்த கான்ஃபரன்சிங் இன்டர்வியூஸ்லாம் நடக்குது. ஸோ விச் அலோவ்ஸ் 2 or more பீப்புள்ஸ். என்ன பண்ணுறோம், இதில் 2க்கும் மேற்பட்ட நபர்களை என்ன பண்ண முடியும், இதில் இந்த மல்டி பாயிண்ட் ஒரு விஷயம் மூலிமா இணைக்க முடியும். இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் டு பார்ட்டிசிபேட் த இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ இன்டர்வியூ கேன் பி கண்டக்டட் ஃப்ரம் அ டெஸ்க்டாப் அட் ஒர்க். என்ன பண்ண முடியும், இந்த இன்டர்வியூவை வீட்டில் இருந்துகிட்டே ஒரு டெஸ்க்டாப் மூலிமா ஒரு சிஸ்டம் மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக இந்த இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ண முடியும். அ ஹோம் கம்ப்யூட்டர் ஆர் ஸ்மார்ட் ஃபோன் ஆர் அ டேப்லெட். இதன் மூலியமாக வேணாலும் என்ன பண்ண முடியும், ஒரு ஹோம் கம்ப்யூட்டர் மூலியமாவோ அல்லது ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாவோ அல்லது ஒரு டேப்லெட் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சிஸ்டம் மூலியமாவோ என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால் ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாக இன்டர்வியூ நம்மளால் கண்டக்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ ஒரே டைமில் அட் அ டைமில் நிறைய பேர் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இல்லாமல் இந்த கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ மூலிமா எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கெங்கிருந்தே என்ன பண்ண முடியும், ஈஸியாக இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ண முடியும், இன்டர்வியூவை அட்டன் பண்ணவும் முடியும். சரியா? அதான் இதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி. அடுத்து பாருங்கள் குரூப் இன்டர்வியூ. ஸோ குரூப் இன்டர்வியூனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குழு நேர்காணல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அ குரூப் இன்டர்வியூ இஸ் அ ஸ்க்ரீனிங் ப்ராசஸ். என்ன பண்ணுறாங்க, குரூப் இன்டர்வியூ அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த இன்டர்வியூ மெத்தடில் ஸ்க்ரீனிங் ப்ராசஸை செய்யுது. ஸோ ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்னால் என்ன, அவங்கள வந்து வடிகட்டுறது. ஸோ இப்போது ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்னால் என்னது, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு, அவங்கள என்ன பண்ணணும், யார் தான் வந்து அந்த போஸ்ட்டுக்கு ஃபிட்டான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், இந்த குரூப் இன்டர்வியூ மூலிமா ஈஸியாக ஸ்க்ரீனிங் ப்ராசஸை நம்மளால் செய்ய முடியும். வேர் மல்டிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் இன்டர்வியூட். என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல மல்டிபிள் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ண முடியும், ஒரே இடத்துல சேர்ந்து அவங்கள்ட்ட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் யார் அப்படிங்கிறத நம்மளால் செலக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான மெத்தட். சார் குரூப் இன்டர்வியூ அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரியான ஸ்டேஜஸ்லாம் நீங்கள் கடந்து தான் போகணும். இப்போ ஒரு HCL கன்சர்ன் ஆகட்டும் அல்லது டாடா கன்சல்டன்சிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் போனீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய குரூப் இன்டர்வியூஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே நம்மளோட ஃப்ளூயன்சி ஆகட்டும், மற்ற ஸ்கில் ஓரியன்ட் ஆகட்டும், சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எந்த அளவுக்கு பதட்டம் இல்லாமல் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்கிறோம், நிறைய விஷயங்களை என்ன பண்ணிவிடுவாங்க, அசஸ் பண்ணிவிடுவாங்க. எந்த அளவுக்கு ஹானஸ்டியாகவும் எந்த அளவுக்கு ஒரு துணிச்சலாகவும் இருக்கவங்க நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிடுவாங்க, இதுலேருந்தே இந்த ஒரு விஷயத்துலேருந்தே அசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இன்டர்வியூட் அட் த சேம் டைம் குரூப் இன்டர்வியூ இஸ் அ குட் டைம் சேவிங் டைப் ஆஃப் இன்டர்வியூ. இதில் என்ன பண்ண முடியும், இந்த ஒரே நேரத்தில் எல்லாரையும் வச்சு இதில் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் வே. ஸோ என்ன பண்ண முடியும், டைம் சேவிங்காக இருக்குது இந்த ஒரு மெத்தட், இன்டர்வியூ மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் 5 hours இன்டர்வியூவிங் 5 candidates இண்டிவிஜுவலி. ஸோ இப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணணும் தனித்தனியாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5 மணி நேரத்தில் 5% தான் 5 பேரை தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்டர்வியூ பண்ண முடியும், இண்டிவிஜுவலாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால். பட் 1 hour கேன் பி ஸ்பெண்ட் இன்டர்வியூவிங் தெம் இன் அ குரூப். இப்போ ஒரு குழுவாக சேர்ந்து மொத்த நபரையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரியான ஒரு தலைப்புகளை கொடுத்து இந்த தலைப்பை பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட ஒரு டாபிக் கொடுக்குறோன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வேக்கன்சி போஸ்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணி அவங்க டாமினன்ட் பர்சனாக என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லக்கூடிய கருத்தை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணணும், அந்த ஒவ்வொருத்தரும் செய்ய வைக்கணும். ஸோ இதில் யார் பெஸ்ட்டு ஒன்றா இருக்கிறாங்க, பெஸ்ட்டு ஃபியூஸாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து என்ன பண்ணணும், அதை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்கள இன்டர்வியூவுக்கு கொண்டு போவாங்க. சம்டைம் பர்டிகுலர் டாபிக் இஸ் கிவன் டு த குரூப். என்ன பண்ணுவாங்க, ஒரு சில இதில் இந்த மாதிரி டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் தே ஆர் ஆஸ்க் டு டிஸ்கஸ். என்ன பண்ணுவாங்க, இந்த டாபிக் பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. த காம்படன்சி ஆஃப் மெம்பர்ஸ் அ குரூப் இஸ் அசஸ்ட் பை keenly observed participation of members in the discussion. என்ன பண்ணுவாங்க, அவங்கள எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ண வச்சுட்டு யாரெல்லாம் நல்லா துடிப்பாகவும் திறமையாகவும் ஃப்ளூயன்சியாகவும் எந்த அளவுக்கு அவங்க கரெக்டாகவும் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா வெல்னோனாக இருக்கிறாங்கங்கிறத இங்கேருந்து அவங்க கீனாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்டர்வியூவர். சரியா? ஸோ அப்போ இன்டர்வியூவர் யாரெல்லாம் நல்லபடியாக பண்ணுறாங்கிறத அவங்க அதுலேருந்தே சூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்கள இன்டர்வியூவுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அடுத்த ஒரு டைப் ஆஃப் இன்டர்வியூ பாருங்கள், பேனல் இன்டர்வியூ. ஸோ பேனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உயர்மட்ட குழு நேர்காணல் அப்படின்னு சொல்லுவோம். உயர்மட்ட குழு நேர்காணல்.
where a group of people interview the candidate, it is called panel interview. ஸோ என்ன பண்ணுறாங்க, நிறைய பேரை சேர்ந்து இதே மாதிரி தான். ஸோ குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான், குரூப் இன்டர்வியூ மாதிரி தான். ஸோ பேனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸை. ஸோ இப்போ இதில் எப்படி பார்த்தோம், நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இன்டர்வியூவீஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ இன்டர்வியூவர் வந்து ஒருத்தர் தான் இருப்பாங்க, பட் இன்டர்வியூவீஸ் நிறைய இருப்பாங்க. பட் இந்த பேனல் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூவர்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க. ஸோ இன்டர்வியூவர்ஸ்னால் யார், இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ கண்டக்ட் பண்ணவங்க நிறைய இருப்பாங்க. ஸோ இட் இஸ் கால்டு பேனல் இன்டர்வியூன்னு சொல்லுவோம். யூஸ்வலி பேனல் கம்ப்ரைசர்ஸ், இதில் யாரெல்லாம் இந்த மாதிரியான பேனலில் இருப்பாங்க இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சேர் பர்சன் இருப்பாங்க, அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மைனாரிட்டிஸ், அண்டர் ப்ரிவிலேஜ்ட் குரூப்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி நாமினிஸ் ஆஃப் ஹையர் பாடிஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி அந்த ஆர்கனைசேஷனில் ரொம்ப ஹையர் அஃபீஷியல்ஸ், அதே மாதிரி அந்த போஸ்டிங்க்கான தகுதியான சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க எல்லாருமே இருப்பாங்க அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல. ஸோ இப்போ மேஜர் பர்சன்ஸாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு நபரையும். சரியா, ஆல் பேனல் மெம்பர்ஸ் ஆஸ்க் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன் ஜென்ரல் ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் த கேண்டிடேட். என்ன பண்ணுறாங்க, எந்த வேலைக்காக அந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்திருக்கிறாங்களோ அந்த இன்டர்வியூ வீஸ் எல்லாம், ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்க, எல்லா பேனல் மெம்பர்ஸும், இப்போ மேலே சொன்ன எல்லா பேனல் மெம்பர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஸ்க் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். என்ன பண்ணுவாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதில் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் த கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் பெற்று இருப்பாங்க. ஸோ என்ன அதில் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின்ஸை இந்த கேண்டிடேட்ஸ்கிட்ட கேட்பாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ் அவார்ட்ஸ் மார்க்ஸ் ஃபார் த கேண்டிடேட்ஸ் செப்பரேட்லி. என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு அந்த பேனல் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய அந்த கொஷனுக்கு அந்த கேண்டிடேட் வந்து எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு விதமான மார்க் அல்லது அவார்ட் மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மொத்தம் எல்லாரும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, அந்த எண்டில் அட் த எண்ட் the mark awarded by all members are aggregated and the candidates are ranked accordingly. This method eliminates bias in selection process. It ensures more reliability in the selection of the candidate. என்ன பண்ணுறாங்க, ஸோ இப்போ நிறைய வந்து இதில் இருக்கக்கூடிய பயாஸ், ஸோ இப்போ நிறைய வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது நிறைய இடங்களில் நிறைய கம்பெனிஸில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு ரெஃபரிங்ஸ் மூலியமாக யாராவது வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா, அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதெல்லாம் நிறைய பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதில் வராது அப்படின்னு சொல்லி அந்த பேனல் இன்டர்வியூவில் வராது. ஸோ இது ஒரு நம்பிக்கையான ஒரு இன்டர்வியூ மெத்தட்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரிலையபிலிட்டியான ஒரு இன்டர்வியூ மெத்தட்னு சொல்லலாம். சரியா, ஸோ இப்போ அட் த எண்ட் மார்க் எல்லாருமே போட்ட மார்க் என்ன பண்ணுவாங்க, அக்ரிகேட் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அவர் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்க, அந்த அடுத்த இன்டர்வியூ மெத்தடுக்கு கொண்டு போவாங்க. அண்ட் மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து ஒருதலை பட்சம் பயாஸ் இன் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்காது கண்டிப்பாக. ஸோ அதனால் என்ன இருக்குது, இட் என்ஷூர்ஸ் மோர் ரிலையபிலிட்டி, ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இது இந்த பேனல் இன்டர்வியூ இன் த செலெக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட். சரியா, ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா ப்ரிலிமினரி இன்டர்வியூ. ஸோ ப்ரிலிமினரி இன்டர்வியூவில் ஆரம்ப நேர்காணல் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இன்டர்வியூ இஸ் கண்டக்டட் டு நோ த ஜெனரல் சூட்டபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் அப்ளைட் ஃபார் த ஜாப். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த இன்டர்வியூ வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜென்ரல் சூட்டபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட் ஹூ ஹாவ் அப்ளைட் ஃபார் த ஜாப். பொதுவாக அந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க யாரெல்லாம் சூட்டபிள் பர்சன் அப்படின்னு சொல்கிறத என்ன பண்ணுவாங்க, சூட்டபிள் கேண்டிடேட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஜாபுக்கு யாரெல்லாம் வந்து பெஸ்ட் கேண்டிடேட், சூட்டபிள் கேண்டிடேட் அப்படிங்கிறத பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்குறதுக்காக இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். Team of experts conduct their interview preliminary to eliminate those who are unqualified and unfit candidates. என்ன பண்ணுவாங்க, இதில் இருக்கக்கூடிய இந்த டீம் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பர்டிகுலர் அந்த ஜாபுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு என்ன பண்ணுறதுன்னா இந்த இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணுவாங்க, ப்ரிலிமினரி இன்டர்வியூவை. ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் அந்த ஜாபுக்கு ஃபிட்டான நபர்கள் இருக்காங்க அல்லது அன்ஃபிட்டான நபர்கள் இருக்காங்களோ, ஃபிட்டான நபர்களை வச்சுட்டு அன்ஃபிட்டான நபர்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, எலிமினேட் பண்ணிடுவாங்க. திஸ் ஹெல்ப்ஸ் த எம்ப்ளாயர் ஆர்கனைசேஷன் டு கட் காஸ்ட் அண்ட் டைம் இன் செலெக்ஷன் ப்ராசஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லேயே அவங்களை என்ன பண்ணுறது, யாரெல்லாம் ஃபிட்டான ஒரு கேண்டிடேட்னு சொல்லிட்டு
அவங்கள எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த இன்டர்வியூ கொண்டுட்டு வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, கட் காஸ்ட் ஆனது, அந்த செலவு வந்து குறையுது. அதே மாதிரி டைமும் என்ன ஆகுது, ரொம்ப கம்மியாகவே நமக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ அதில் செலெக்ஷன் ப்ராசஸ் ஈஸியாக நம்ம பண்ணி அந்த பர்டிகுலர் வேக்கன்சி போஸ்ட்டுக்கு அவங்கள ஈஸியாக செலக்ட் பண்ணிட முடியும். ஸோ ப்ரிலிமினரி இன்டர்வியூங்கிறது இது தான். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி சொன்னால் மன அழுத்த நேர்காணல்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் இன்டர்வியூ இஸ் கண்டக்டட் டு டெஸ்ட் த டெம்பரமெண்ட் அண்ட் எமோஷனல் பேலன்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த பர்டிகுலர் இன்டர்வியூவில் எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவில் அப்படின்னு சொன்னால் டெம்பராமெண்ட்னு சொல்லிட்டு. டெம்பராமெண்ட்னானது அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் வந்து எப்படிப்பட்டது, ஸோ எந்த அளவுக்கு அவங்க கோபப்படுவாங்களா அல்லது சாஃப்டான கேரக்டரா அல்லது பேலன்ஸ்டான நம்பரா, அதே மாதிரி எமோஷ்னலாக எப்படி இருக்கிறாங்க. எமோஷ்னல் மீன்ஸ் என்னது, அவங்களுடைய உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா, திடீர்னு அவங்க எந்த ஷார்ட் டெம்பராக இருப்பாங்களா, ஸோ அல்லது எந்த மாதிரியான பர்சன் அப்படிங்கிறது கணிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ வந்து கொடுக்குறாங்க ஆஃப் த கேண்டிடேட் இன்டர்வியூ. எப்போ அந்த கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணும்போது. ஸோ இன்டர்வியூவர் deliberately creates stressful situation by directing the candidate to irrational அண்ட் இரிட்டேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது அந்த இன்டர்வியூ இருக்கார் இல்லையா, அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தவர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட வந்து இரிட்டேட் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணுறது, அவரை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகக்கூடிய ஒரு அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய கொஷின்ஸை கேட்கும்போது அந்த கொஷின்ஸுக்கெலாம் அவர் எந்த விதத்தில் அவர் பதிலளிக்கிறாரு, ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாரா, ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆகிறாரா, இல்லை கோபப்படுறாரா, இல்லை சாஃப்டாக அந்த கொஷின்ஸை திறமையாக நிதானித்து பதில் சொல்கிறாராங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து செலக்ட் பண்ணுறது தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. தே அசஸ் த சூட்டபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட் பை அப்சர்விங் த ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கேண்டிடேட். என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான இர்ரேஷனல் அண்ட் இரிட்டேட்டிங் ஆக்டிவிட்டீஸை பண்ணி கொஷின்ஸை கேட்டு அவங்க எந்த அளவுக்கு அவங்க அவங்களோட ரியாக்ஷன்ஸும் ரெஸ்பான்ஸும் இருக்குது, அந்த கேண்டிடேட்டுடைய ரியாக்ஷன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்து அவங்கள யாரெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்களோ இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கலாம், அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி திஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இஸ் கண்டக்டட் ஃபார் ரெக்ரூட்டிங் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டாஃப் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். யாரெல்லாம் இந்த மாதிரியான இன்டர்வியூஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மோஸ்ட்லி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். இவங்களுக்கு ரொம்ப வந்து பொறுமையெல்லாம் அவசியம். ஸோ இவங்க வந்து ரொம்ப கோபமோ அந்த மாதிரிலாம் வர்றதுக்கெலாம் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி டிஃபென்ஸில் மிலிட்ரி, இந்த மாதிரி பாதுகாப்பு படைகள், நேவி, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க, எப்படிப்பட்ட நபராக இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், போலீஸ், இந்த மாதிரியான விஷயம் அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அவங்க எப்படிப்பட்ட நபராக இருக்கிறாங்க கேண்டிடேட் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரியான இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் கைடட் ஆர் பிளான்ட் இன்டர்வியூ. ஸோ அதே மாதிரி வடிவமைக்கப்பட்ட நேர்காணல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ under this method a series of questions to be asked by the interviewer are prepared by the interviewer and only these questions are asked in the interview. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரக்சர் கைடட் ஆர் பிளான்ட் இன்டர்வியூவில் முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க, ஒரு செட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் கொஷின்ஸை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரெடி பண்ண கொஷின்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த இன்டர்வியூவர் வந்து ப்ரீ பிளான்டாக முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது அந்த ஒரே கொஷின்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க இந்த இன்டர்வியூவில் இந்த இன்டர்வியூவிக்கிட்ட கேட்பாங்க. ஸோ அல்டிமேட்லி interviewers are ranked on the basis of scores earned by the candidate in the interview. ஸோ எந்த அளவுக்கு அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரிப்பேர்டாக பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ்க்கு எந்த அளவுக்கு அந்த கேண்டிடேட் வந்து ஆன்சர் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸாக பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்ட், ஸோ இப்போ இதுக்கு ஆப்போசிட் தான், இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஆப்போசிட் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ this is quite contrary the structural interview atmosphere for free and frank. என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணாமல் அவங்ககிட்ட அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ராங்க் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரீயாக பேசுகிறாங்க, பழகுறாங்க, ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க இதன் மூலியமாக அவங்க கவனித்து அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இதுலேருந்து அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் இது இந்த அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூன்ட்டு. லாஸ்ட் ஒன் ஆன்லைன் இன்டர்வியூ. ஸோ ஆன்லைன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இணையவழி நேர்காணல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டியூ டு tremendous growth in information and communication technology, these days interviews are conducted
by means of internet via. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிறைய ட்ரெமெண்டஸ் க்ரோத் இருக்குது நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இது ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய நவடேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நிறைய வந்து இன்டர்நெட் வயா நிறைய இருக்குது. ஸோ ஸ்கைப் மூலிமா, விசாட் மூலிமா, கூகுள் டியோ மூலிமா, வைபர் மூலிமா, தென் அதேமாதிரி வாட்ஸ்அப் மூலிமா, வீடியோ சாட் மூலியமாக நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆன்லைன் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. திஸ் enables the interviews to conduct interview with the candidates living far away places. far away places-னா என்னது, ரொம்ப வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில் நிறைய எங்கே இருந்தாலும் இந்த ஆன்லைன் இன்டர்வியூவில் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அவங்க பங்கெடுக்க முடியும். they save a lot of time, money, energy both of the employers, organization, the candidate. என்ன பண்ண முடியும், இது மூலிமா மணி அந்த கம்பெனியோட மணி ஆகட்டும், எனர்ஜி ஆகட்டும், டைம் ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம இந்த ஆன்லைன் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறது மூலிமா நம்ம சேவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம இன்டர்வியூ டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. until then bye students.